சோசியல் மீடியா, அப்புறம் விஜய் டிவி ஸ்டார்ஸ், விஐபிஸ். ஸோ இவங்களுடைய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஏன் விஜய் டிவியா இருக்கட்டும், ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரமும் சரி, முக்கியமா இந்த வீக்கெண்டுமே சரி, அன்ஷிதா விஷால் இவங்களுடைய ப்ரொமோக்கள், இவங்க சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவங்க கூட சேர்ந்து பல பேர் ரசிகர்களா இருக்கட்டும், விஐபிகளா இருக்கட்டும், வெளிநாட்டில இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த வாரம் முழுவதும், அதிலும் கண்டிப்பா வந்து இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் இந்த வீக்கெண்டே நீங்க இனிமேல் பாப்பீங்க, சோசியல் மீடியா ஃபுல்லாவே விஷால், அன்ஷிதா அவர்களுடைய படங்களும் அவங்க சம்பந்தப்பட்ட விடயங்களும் வருவதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்ச சீசன் பிக் பாஸ் 4 தெலுங்கு, பிக் பாஸ் 5 தமிழ், பிபி அல்டிமேட், பிக் பாஸ் 6 தமிழ், பிக் பாஸ் 7 தமிழ், பிக் பாஸ் 8 தமிழ், எல்லாத்துலயும் நம்ம சொல்ற ஒரே ஒரு விடயம் என்னன்னா, 100 நாள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள நம்ம மக்களால் தேடப்படுறது, நம்ம சம்பந்தப்பட்ட விடயங்களை மக்கள் பேசுறது, சோசியல் மீடியால வாரது, அது முக்கியம் இல்ல. அந்த 100 நாளுக்கு அப்புறம் வந்து மக்கள் நம்மளை தேடணும், மக்கள் நம்மளை பத்தி பேசணும், நமக்கான வாய்ப்புகள் வரணும், அப்ப அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு. சோ இப்ப வந்து விஷால் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் தான் அதுல டாப்ல இருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து வாக்கெடுப்புகள், ஸோ உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்கள் இப்போ யாரு, சினிமால இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு போன போட்டியாளர்கள்ல யாரு வந்து சினிமால மிக விரைவில் போகணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, வாட்ஸ்அப் குரூப்பு, யூடியூப் கம்யூனிட்டி, ஸோ இப்படி எல்லா இடமுமே வந்து கேட்ட கேள்விகளுக்கு 2 பேர் மட்டும் டாப்ல இருக்காங்க. விஷால், அன்ஷிதா, அன்ஷிதா விஷால், விஷ் அஷின் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் தளபதி விஜயன் அவர்கள் சொன்னது போல, வாழ்க்கை என்றது ஒரு வட்டம், தோத்தவன் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் தோப்பான், தோல்வியும் நிரந்தரம் இல்லை, வெற்றியும் நிரந்தரம் இல்லை. நம்மளுடைய முயற்சி, விடாமுயற்சி, அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். நம்மளுடைய தன்னம்பிக்கை அதுதான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்ற மாதிரி விஷால் அண்ட் அன்ஷிதா அவர்கள் வந்து சொல்லி அடிக்கிற விதம் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சிறப்பு. சரிங்களா? சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து விஷால், அன்ஷிதா அவர்கள் இந்த வீக்கெண்ட் வந்து அவங்களுடைய வீக்கெண்ட் தான். சரி, அதை பற்றிய டாக் வந்து போது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பிரியங்கா அவர்கள், சுனிதா அவர்கள், அன்ஷிதா அவர்கள், ஸோ அவங்கள பற்றி ஆர்டிகல் வந்து ஒன்று பார்த்தேன், சிறப்பாக இருந்துச்சு, அதையும் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது வந்து ரியா எலிமினேட்டட், ஜோடி ஆர் ரெடி சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிஷன், அதை பற்றி என்னுடைய கருத்து, என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் அன்ஷிதா வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா, விஷால் அவர்கள் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் மட்டும் இல்லாம அவருடைய பாடல், அது ஒரு பக்கம் 1 லட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு, தாண்டிட்டாண்டு தெரியல, இந்த வீடியோ போடக்குள்ள தாண்டி கூட இருக்கலாம். அடுத்தது வந்து அவருடைய வெப் சீரிஸ், அதை பற்றி அப்டேட் இந்த நேரத்தில் கூட வரலாம். அவருடைய படம், அந்த படத்தோட டைரக்டர் யாரு, அதை பற்றி அப்டேட் கூட இந்த நேரத்தில் வரலாம். அது தவிர்த்து அவருடைய படங்கள் பற்றி வருகின்ற ரூமர்ஸ், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயிலர் பாகண்டோட இருக்காரு, நெல்சன் அவர்களை மீட் பண்ணாரு, கவின் அவர்களோட பேசி இருந்தாரு, ராஜுவன் அவர்கள் கூட பிக் பாஸ் கொண்டாடுறதுல சொல்லியிருந்தாங்க, கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாக்குள்ள போற நபர் அப்படின்னா விஷால் தான் அப்படின்ற மாதிரி. நெருப்பில்லாம புகை வராது, ஆல்ரெடி பல விடயங்கள் வந்துட்டு. சரிங்களா? சோ விஷாலை வைத்து படம் எடுக்க நிறைய தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காங்க, நிறைய கதைகள் அவருக்கு போய்கொண்டிருக்கு. இதுதான் உண்மையான வெற்றி. சரிங்களா? 100 நாள் நம்ம வந்து பேசப்படுறதோ இல்ல நமக்கு மார்க்கெட் வர்றதோ முக்கியம் இல்ல, அந்த 100 நாள் முடிஞ்சு நம்ம ரியல் உலகத்துக்கு வர்றோம் இல்ல, இந்த 100 நாள்ன்றது டீசர், மெயின் பிக்சர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. அந்த மெயின் பிக்சர் ஹிட் ஆகணும், டீசர் ட்ரெய்லர் ஹிட் ஆகிறது முக்கியம் இல்ல, மெயின் பிக்சர் ஹிட் ஆகணும். இங்க விஷால் என்ற மெயின் பிக்சர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா போய்கொண்டிருக்கு. சரிங்களா? மக்கள் கொண்டாடும் வெற்றி இதுதான். சோ இது வந்து விஷால் அவர்களுடைய வீக்கெண்ட், எங்க பார்த்தாலும் விஷாலை பற்றி அப்டேட் வர்றது சிறப்பா இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல விஷால் அவர்களுடைய, பொதுவா விஷால் அப்படின்றவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை மட்டும் பண்ணல, குக்கிங்கா இருக்கட்டும், நடனம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு எந்த விதமான ஈகோவும் இல்லாத ஒரு கோ ஆர்டிஸ்டா வந்து அவருடைய 50 நாட்களுக்கு அப்புறம் பார்க்க முடிஞ்சுது, அந்த ஒரு ஜென்டில்னஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே போல பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அங்க பண்ண இப்போ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பின்னுக்கு விஷாலோட உழைப்பும் சப்போர்ட்டும் இருந்திருக்கு அப்படி என்பது வருகின்ற தகவல். அது மட்டும் இல்லாம விஷால் ரசிகர்களுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டம் ஒரு விருந்து தான். சரிங்களா? அது நீங்க நாளைக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள். ஸோ விஷால் அவர்கள் எப்படியோ அப்படிதான் அன்ஷிதா அவர்கள். சொல்ல போனா
அன்ஷிதா அவர்களுக்கு ஜோடி ஆயுரடி ஒரு பக்கம், பிக் பாஸ் கொண்டாட்டம் ஒரு பக்கம். இப்ப பிரியங்கா அவர்கள் கூட வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க அன்ஷிதா அவர்களை பற்றி, சுனிதா அவர்களை பற்றி. சத்தியமா சொல்றேன், சுனிதா இல்லாம அவ்வளவு ஒரு ஒரு எந்த விதமான ஒரு அழுக்கு இல்லாத ஒரு தூய இதயம், வண்டர்ஃபுல் ஹார்ட். சேதுவண்ணா அவர்கள் சொன்னது போல அப்படி ஒரு அழகான ஒரு குணமுள்ள ஒரு நபர் சரிங்களா. ஸோ மொழி தாண்டி அவங்க வந்து இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறாங்கல்ல, அதுதான் சாதனை. ஸோ டைமண்ட் 3 டைமண்ட் சரிங்களா. சுனிதா அவர்களும் சரி, பிரியங்கா அவர்களும் சரி, அன்ஷிதா அவர்களும் சரி, மனசுல எதுவுமே இருக்காது, ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா அடிதான் சரிங்களா. இந்த சில பேரை போல நடிக்கிறது இல்லை, அதனாலே அவங்கள வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த 3 பேரும் எடுத்த போட்டோவை பார்க்க நல்லா இருந்துச்சு சரிங்களா. ஸோ இப்படி பிரியங்கா அவர்களா இருக்கட்டும், ராஜுவன் அவர்களா இருக்கட்டும், விஐபிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அன்ஷிதா அவர்களை கொண்டாடுற விதம் வந்து சிறப்பு. இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து ஜோடி ஆயுரடி. அதுல வந்து இந்த ரியான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மீது இப்ப வந்து மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வரைக்குள்ள சத்தியமா மக்கள் நினைக்கக்குள்ள எனக்கு பைத்தியமாடா நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தப்பா நான் யார் ரியாவை வந்து கழுவி ஊத்தினாங்களோ, அதாவது இந்த விடயத்துக்கு பிரதீப் அப்படின்ற வர வந்து அவங்க வேணாம் வந்துட்டு இன்னொருத்தரை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ரியா வந்து வெளியில போகணும் அப்படின்னு சில பேர் அந்த ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கல, அதுல என்ன நடந்துச்சுன்னு எபிசோடே வரல. இதெல்லாத்தையும் தவிர்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அந்த ஷோ நடத்துறவங்க கொடுக்குறாங்க, ஜட்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் இனி 4 மாசம் அவங்க தேர்ந்தெடுக்கிற பேரோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ராவலிங்கு, அப்படி அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து மேட்ச் ஆகணும். அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. அதோட ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க, நீ தானேமா செலக்ட் பண்ண, ஒருவேளை ஏதாவது நடுவில் பிடிக்காம இருந்தா இல்ல அவுட் ஆனா உடனே இந்த பொண்ணு மீது தான் பழி வரும். அப்ப ரியா மீது எந்த தப்புமே இல்லை சரியா. சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பொண்ணு மீது வன்மத்தை சில பேர் வந்து கொட்டுறது அவங்களுடைய அறியாத்தன்மையா இல்ல அறிவில்லாத்தன்மையா தான் காமிக்குது. ஸோ என்ன சொல்லலாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரியா இஸ் அ வண்டர்ஃபுல் டான்சர். சாரி, ரியாவா ராணி சரிங்களா, ராணி என்ற பொண்ணு சரிங்களா, ரியான்னு சொல்லி கொண்டிருக்கேன், ராணி, அவங்களோட பேர் ராணி தானே, ராணி. ஸோ அப்போ அந்த பொண்ணு மீது வந்து இவ்வளவு தூரம் வன்மத்தை கொட்டுறது வந்து மக்களோட அந்த ஒரு அதாவது அந்த வன்மத்தை கொட்டுற மக்களோட அறிவில்லாத்தன்மையை தான் நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா. உடனே நெகட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு எங்கேன்னு வந்துருவாங்க. அது வந்து அது யாருக்கு அப்படி இருக்கும்னா, நம்மளால இப்படி வர முடியலையே, நம்மளாலே ஜொலிக்க முடியலையே அப்படின்னு சில பேருக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பாங்கு இருக்கும் இல்ல, வெள்ளையா இருக்கிறவங்க மேல பொறாமப்படுறது, இல்ல நல்லா வாழ்றவங்க மேல பொறாமப்படுறது, இது எல்லாமே அந்த கோழைகளுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அப்போ உடனே அந்த நெகட்டிவிட்டியை கொடுக்கணும், ஒருத்தனை திட்டணும்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு சரியா. அப்ப அது கூடாது, வாழ்க்கைக்கு உதவாது, வீட்டுக்கும் உதவாது, நாட்டுக்கும் உதவாது. ஸோ அந்த ராணின்ற பொண்ணு மீது எந்த தப்புமே வந்து இல்லை சரிங்களா. அதோட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சி த வண்டர்ஃபுல் டான்ஸர். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஃபர்ஸ்டாலாம் அவங்க விட்டா சான்ஸே இல்லை. ஸோ பயணிப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்னுடைய கருத்து மக்களே. தேவையே இல்லாம ஒரு ஒரு நல்ல திறமையான ஒரு பொண்ணு, தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு மீது இந்த இந்த சம் பீப்புள்ஸ் வந்து பண்றது வந்து அந்த பீப்புள்ஸோட மனப்பாங்கு எவ்வளவு தூரம் கேவலமா இருக்கு அப்படி என்பதை தான் காமிக்குது சரிங்களா. மக்களே, நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.